الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال محمد رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலாவினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள் மற்றும் ஒவ்வொரு மூமின்களுக்கும், குறிப்பாக இம்மணமக்களுக்கும் இம்மணமக்களை வாழ்த்த வந்திருக்கின்ற ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈடு இணையில்லாத உயர்ந்த வாரிசுகளாம் உலமா பெருமக்களுக்கும், மணமக்களை சார்ந்த உறவுகள், நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய பேரருளை வழங்கட்டும் என்று துஆ செய்தவனாக, ஈரோடு மாவட்ட ஜமாஅத் உலமாவின் மதிப்புமிக்க செயலாளர் மௌலானா ஃபைசுர் ரஹ்மான் ஆலிம் பாக்கவி ஹஸரத் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய மகளின் திருமணத்தில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்குவதிலே மிக பெரும் பெருமிதம் கொள்கின்றோம். எங்களுடைய சகோதரர் ஃபைசுர் ரஹ்மான் ஆலிம் பாக்கவி ஹஸரத் அவர்கள் ஈரோடு மாநகரில் இருக்குகின்ற அத்தனை முஸ்லிமான சகோதரர்களுடைய உள்ளங்களிலும் குடிகொண்டவர். ஜன்னத்துல் பாக்கியாத் என்று சொன்னால் ஃபைசுர் ரஹ்மான் ஹஸரத் நினைவு வரும். ஃபைசுர் ரஹ்மான் ஹஸரத் என்று சொன்னால் ஜன்னத்துல் பாக்கியாத் மஹல்லா நினைவுக்கு வரும். ஜன்னத்துல் பாக்கியாத் மஹல்லாவில் சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் ஃபைசுர் ரஹ்மான் ஹஸரத் எங்களுடைய மஹல்லாவின் இமாம் அல்ல, எங்களின் குடும்பத்தில் ஒருத்தர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த மஹல்லாவை சார்ந்த அத்தனை பேரும் பெருமை கொள்கின்றார்கள். இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வந்து அமர்ந்திருந்த போது எங்களுடைய சகோதரர் சொன்னார், யாரை நான் முதலில் அழைக்கட்டும் என்று ஹஸரத் கேட்டாராம். உங்களுடைய உறவுகளை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டவர் சொன்னார். அப்பொழுது ஹஸரத் சொன்னாரா, என் உறவுகளே நீங்கள் தான். மஹல்லாவை சார்ந்தவரிடம் ஹஸரத் சொல்ல அவர் சொன்னாராம், என் உறவுகளில் எல்லோரும் இருக்கிறார்கள், அதிலே யாரை அழைப்பீர்கள்? என் முன்னால் இருக்குகின்ற உங்களைத்தான் நான் அழைப்பேன் என்று சொன்னாராம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மஹல்லாவில் உள்ள அத்தனை மக்களுடன் இரண்டர கலந்தவர். சரி, உலமாக்களிடத்திலே எல்லோரையும் தனக்கு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர். யார் என்ன தேவைகள் சொன்னாலும் அல்லது எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் கூட இன்முகத்துடன் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டவர். அல்லாஹ் அவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை சிறப்பென முடித்து காட்டுவதிலே வல்லவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், தேச ஒற்றுமை மகாநாடு அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு
ஈரோட்டு மாநகரில் உள்ள எல்லா உலமாக்களும் ஜமாத்தார்களும் பாடுபட்டாலும் அதில் ஒற்றை கதாநாயகனாக இருப்பவர் ஃபைசுர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள். இது உலமாக்களோடு அவர் கொண்டிருக்கின்ற தொடர்பு. சமுதாய பணிகளிலே எனக்கே கேட்பேன், நானே கேட்பேன், ஹசரத் எங்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அவருடைய மஹல்லால ஒவ்வொரு மாசமும் ஒரு பெண்கள் பயான் நடக்கும். ஒவ்வொரு தலைப்பும் வித்தியாசமான தலைப்பாக இருக்கும். இப்படி ஈரோட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை உலமாக்களையும் அழைத்து ஒவ்வொரு மாதமும் மக்கள் சீர்பெற்று வாழ்வதற்காக பல்வேறு பயான் நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர். ஆனால் இவ்வளவு சிறப்புகளும் இவ்வளவு சேவைகளையும் செய்யக்கூடிய ஃபைசுர் ரஹ்மான் ஹசரத்துடைய முகத்தில் ஒருபோதும் தான் என்கின்ற மமதையோ பெருமையோ இருந்தது கிடையாது. மிக பணிவான ஒரு குணம் கொண்டவர். அல்ஹம்துலில்லாஹ், இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய ஃபைசுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களுடைய மகனின் திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு மிக பெருமிதம் கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா மணமக்களை துனியா ஆகிரத்தினுடைய எல்லா கைரு பரக்கத்துகளை கொண்டும் சிறப்பாக அல்லாஹ் தஆலா வாழச் செய்தருள்வானாக. சகோதரர்களே, சூரத்து தீன் என்கின்ற அத்தியாயத்திலே லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த ஆயத்துக்கு விரிவுரை தரக்கூடிய மாரிஃபுல் குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர் முஃப்தி முஹம்மது ஷஃபீ சாப் அவர்கள் ஒரு அழகான ஒரு வரலாற்றை பதிவு செய்வார்கள். பௌர்ணமி சிறந்ததா இல்லை பெண் சிறந்தவளா என்கின்ற வினாவுக்கு கடைசியிலே சொல்லுவார்கள், பௌர்ணமி அழகல்ல, அழகு என்பது பெண்தான் என்று சொல்லுவார்கள். ஏனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எத்தனை படைப்புகளை படைத்திருக்கின்றானோ அத்தனை படைப்புகளில் மிக அழகான படைப்பு மனித படைப்பு. இந்த மனித படைப்பிலே யார் மிக அழகானவர்கள் என்று சொன்னால் ஆனா பெண்ணா என்று சொன்னால் பெண்தான் மிக அழகானவள். மிக மென்மை நிறைந்தவர்கள் யார், ஆனா பெண்ணா என்று சொல்லுகின்ற போது வள்ளுவன் இப்படி சொல்லுவார், அனிச்சம்பூவும் அன்னத்தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சிமுள். சிறகுகளிலேயே மிக மென்மையான சிறகு அன்னப்பறவையினுடைய சிறகு, அதைவிட மென்மை ஒன்று இருக்க முடியாது. அதைவிட மிக மென்மையானது பெண் என்று வள்ளுவன் சொல்லுவான். இதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எப்படி எவ்வளவு அழகாக ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அன்ஜஷா என்கின்ற சஹாபி ஒட்டகத்தை அழைத்து செல்கின்றார். அந்த ஒட்டகத்தின் மீது பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ருவைதகையா அன்ஜஷா, அன்ஜசாவே அன்ஜஷாவே, ஒட்டகத்தை மெதுவாக இழுத்து செல்லும், நீங்கள் வேகமாக இழுத்து சென்றால் அந்த ஒட்டகத்தில் மீது இருக்குகின்ற கண்ணாடி கிண்ணங்கள் உடைந்து விட போகிறது என்று சொன்னார்கள். உலகத்திலேயே பெண்களை கண்ணாடி கிண்ணங்களோடு ஒப்பிட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய ஊமைக்கு நாம் 1000 கருத்துக்களை சொல்லலாம். கண்ணாடி கிண்ணங்களை நாம் எப்படி அழகாக பாதுகாத்து வைக்கிறோம் என்று நம்முடைய இல்லங்களிலே மிக பாதுகாப்பான இடங்களில் மிக அழகாக ஒரு இடத்திலே அந்த கண்ணாடி கிண்ணங்களை வைக்கிறோம். அதே போல அந்த கண்ணாடி கிண்ணங்களை நாம் உபயோகப்படுத்தினால் மிக ஜாக்கிரதையாக அதை நாம் உபயோகப்படுத்துகின்றோம். ரொம்ப வேகமாக அழுத்த முடியாது, லூசாக போட முடியாது. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடி கிண்ணங்களோடு பெண்களை ஒப்பிட்டார்கள். இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஆண் மகனே, உன்னுடைய முழு நிம்மதி உனக்கு அமைந்த பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழு நிம்மதியை தருவது பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு திருமணம் இங்கு நடைபெற இருக்கின்றது. மணமக்கள் அல்லாஹ் தஆலா மிக மகிழ்வுடனும் சந்தோஷத்துடனும் ஈருலகத்திலும் அல்லாஹ் வாழச் செய்தருள்வானாக என்று எனது வார்த்தைகளை வாழ்த்துக்களாக ஆக்கி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்